திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வாரச்சந்தையில் இருசக்கர வாகனத்தை திருடி செல்ல முயன்ற நபரை பிடித்து பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன இந்த சம்பவம் தொடர்பாக? வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள கூடுதல் பேருந்து நிலையத்தில் வாரம் தோறும் ஒவ்வொரு சனிக்கையும் மாட்டு சந்தை நடப்பது வழக்கம். இந்த சந்தைக்கு திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம், வெலத்திகாமணி பண்டா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வந்து தங்களுடைய மாடுகளை விற்பனை செய்யவும் மாடுகளை வாங்கவும் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஏற்கனவே வாணியம்பாடியில் உள்ள உழவர் சந்தை, வாரச்சந்தை, மாட்டுச் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளின் இருசக்கர வாகனங்கள், சைக்கிள்கள் உள்ளிட்ட தொடர்ந்து திருட்டப்பட்டு வருவதாக அவர்களும் வாணியம்பாடி நகர காவல்துறை பலமுறை புகார் அளித்து வந்துள்ளனர். இருப்பினும் இந்த கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியவில்லை. தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் இன்று வாணியம்பாடியில் கூடுதல் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற மாட்டுச் சந்தையில் வியாபாரி ஒருவர் ஒரு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அதன் அருகிலே நின்றிருந்தார். அங்கு வந்த ஒரு நபர் அந்த இருசக்கர வாகனத்தின் சைடு லாக்கரை உடைத்து திருடி செல்ல முயன்றுள்ளார். அப்போது அந்த இருசக்கர வாகன உரிமையாளர் இவரிடம் வந்து கேட்டபோது வியாபாரியின் இருசக்கர வாகனம் தன்னுடைய இருசக்கர வாகனம் என்று கூறியுள்ளார். தன்னுடைய இருசக்கர வாகனம் என்று கூறியதில் ஆத்திரமடைந்த அந்த வியாபாரி மற்றும் சக வியாபாரிகள், பொதுமக்கள் என்று ஒன்று சேர்ந்து அந்த இருசக்கர வாகனத்தை கொள்ளையடித்து செல்ல முயன்ற நபரை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது குறித்து தகவல் இருந்த வாணியம்பாடி நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த நபரை அவர்களிடமிருந்து மீட்டு அந்த நபர் தாக்கப்பட்டதில் அதிக காயம் ஏற்பட்டிருந்ததால் அவரை வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக அழைத்து சென்றுள்ளனர். விசாரணையில் அந்த நபர் நெக்குந்தி பகுதியைச் சேர்ந்த முத்து என்பது தெரிய வந்துள்ளது. வாணியம்பாடி நகர காவல் நிலையத்துக்குட்பட்ட உழவர் சந்தை, வார சந்தை, மாட்டுச் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து அரங்கேறி வரும் இருசக்கர வாகன திருட்டுகளை, சைக்கிள் திருட்டுகளையும் போலீசார் கண்காணித்து தடுக்க வேண்டும் என்பது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.